Hello students, welcome to Hiba Max. 11th Standard Business Max Chapter 8 Descriptive Statistics and Probability. Exercise 8.2 First question பார்க்கலாம். ஃபுல்லாவே probability based questions தான் அதுதான் பார்க்க போறோம். First question, a family has two children. What is the probability that both the children are girls? ரெண்டுமே பொண்ணா இருக்கணும். Given that at least one of them is a girl. So ரெண்டு சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி என்னன்னா ரெண்டு பேருமே ஒன்று கேர்ள்ஸாக இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒருத்தராவது கேர்ள்ஸாக இருக்கணும். ஸோ கிவன் தட்ன்றது நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸை குறிக்குது. சரிங்களா, மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதில் எனக்கு எவ்வளோ வேணும் அதுதான் எப்பவுமே ப்ராபபிலிட்டியில் பார்ப்போம். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ரெண்டு குழந்தைங்க, ஃபஸ்ட்டு வந்து கேர்ளாக இருக்கலாம், அடுத்து பாயாக இருக்கலாம். ஆனால் என் கண்டிஷனில் ஒரு கேர்ள் கண்டிப்பாக இருக்கணும். அது அட்லீஸ்ட் ஒருத்தராவது கேர்ள் பேபி. சரிங்களா, இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு பாய் பிறந்திருக்கலாம், அடுத்து கேர்ள் பிறந்திருக்கலாம். இன்னொரு கண்டிஷன், ரெண்டுமே கேர்ள் பேபிஸாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா, ரெண்டு பாய் வர முடியாது, ஏன்னா ஒரு கேர்ளாவது வரணும்ல. ஸோ இந்த மூணோட விட்டுடலாம். அப்போ n of s என்னது 3. அடுத்தது let a be the event of both the children are girls. So n of aக்கு முன்ன, ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னு எழுதிடலாம். ஏ வேல்யூ ரெண்டு சில்ட்ரன்ஸுமே கேர்ள்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு கண்டிஷன் தான், இதில் பாய்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஜின்ற ஒரே ஒரு கண்டிஷன். அப்போ n of a என்ன 1. இப்போ நம்ம p of a தான் கண்டுபிடிக்க போகிறோம். p of a n of a divided by n of s. n of aன்றது 1, n of sன்றது 3. இதுதான் நம்மளோட ஆன்சர். மொத்தம் பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, ஒரு கேர்ள் ஒரு பாய், ஒரு பாய் ஒரு கேர்ள், இல்லை ரெண்டுமே கேர்ள். அப்போ 3. அதில் நமக்கு என்ன வேணும்னா அதில் ரெண்டு பேருமே கேர்ள்ஸாக இருக்கணும். ஸோ அது ஒரே ஒரு ஈவெண்ட்டு தான், அதனால தான் n of a வந்து 1/3. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்ஸ் எல்லாருக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, a die is thrown twice and the sum of the number appearing is observed to be 6. What is the conditional probability that number 4 has appeared at least once? ஸோ இதில் நல்லா கவனிங்க, ஒரு டைஸ் நம்ம ரோல் பண்ணுறோம். ஸோ ரோல் பண்ணும்போது சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து 6 வரணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் 5,1 அப்படின்னா 5 + 1 6, 3,3, 4,2 இதெல்லாம் வந்து நமக்கு 6 வந்து கொடுக்கும் சம்ம. வாட் இஸ் த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி தட் த நம்பர் 4 ஹேஸ் அப்பியர். ஸோ அதுலேயும் 4 வருது. இப்போ 4 வருதுன்னா 4,2, 2,4 இது மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஷனை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் let a is equal to 4 appears at least once. என்ன கண்டிஷனோ அது ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சரிங்களா, அப்போ நமக்கு வந்து முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் தெரியணும். சாம்பிள் ஸ்பேஸ் தெரிஞ்சால் தான் இது எழுத முடியும். அண்ட் பியோட வேல்யூ என்ன, sum of the numbers appearing is 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 6 கிடைக்கணும். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு எழுதிடலாம். 1,1 இது நம்ம 10th படிச்சிருப்போம், தெரியும் இல்லையா. 1,3, 1,4, 1,5, 1,6. ஸோ இதை கண்டினியூஸாக எழுதிட்டா நம்ம கிளாஸில் எப்படி இருக்கும், 6,1. நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதுங்க. சரிங்களா, ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் எழுத வேண்டாம் அப்படின்னா எழுத வேண்டாம். 6,5, 6,6. இப்போ ரெண்டு கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஏ கண்டிஷன் என்ன, 4 appears at least once. ஒரு 1,4, 2,4, 3,4 அட்லீஸ்ட் ஒன்ஸ் தான். ஸோ 4,4 வரலாம், அதிகபட்சம் வரலாம், கம்மியாக அது கீழே தான் வரக்கூடாது. 5,4 அப்புறம் 6,4 இது இல்லாமல் 4, எல்லாமே வரும். 4,1, 4,2, 4,3, 4,4 ஆல்ரெடி எழுதிட்டோம். 4,5, 4,6 இதுதான் ஏ செட்டோட வேல்யூ. அடுத்தது பி செட் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து அப்பியரிங் 6. அப்போ வந்து 1,5 6 வரலாம். அப்புறம் 2,4 அப்புறம் 3,3
அப்புறம் 4, 2, 5, 1. கிளியரா? இப்போ A இன்டர்செக்ஷன் B நான் கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் Bனா இது ரெண்டுத்துலேயும் காமனாக வர்றது. இது ரெண்டுத்துலேயும் காமனாக வர்றது 2, 4 ஃபஸ்ட்டு. அடுத்து 4, 2. கிளியரா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எழுதியிருக்கேன். P of A slash B is equal to P of A intersection B by P of B. இப்போ P of A intersection Bயும் கண்டுபிடிக்கணும், P of Bயும் கண்டுபிடிக்கணும். P of A intersection B எப்படி கண்டுபிடிப்போம்? N of A intersection B divided by S. N of S ஓட வேல்யூ எவ்வளோ? 36 வரும். 6 6 are 36. ஸோ N of A intersection B ரெண்டு தான் இருக்குது, 2/36. P of B வந்து N of B by N of S. N of B ஓட வேல்யூ இங்கே இருக்குது, 1 2 3 4 5. ஸோ டோட்டல் 5 அண்ட் N of S ஓட வேல்யூ 36. இப்போ அதை தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். P of A slash B is equal to P of A intersection B is equal to 2/36. அடுத்து P of B ஓட வேல்யூ 5/36. 36 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2/5 தான் நம்மளோட ஆன்சர். Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Third question, an unbiased die is thrown twice. ரெண்டு வாட்டி dice throw பண்ணுறோம். Let the event A be an odd number on the first throw. அப்போ கம்மா போட்டு இப்போ நம்ம எழுதுவோம் இல்லையா, ஆர்டர் செட் எழுதும் போது ஃபஸ்ட்டு பிளேஸில் வர்றது ஆட் நம்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஈவன் ஆட் வந்தால் ப்ராப்ளம் இல்லை. And B, the event odd number on the second throw. அப்போ வந்து இங்கே எந்த நம்பர் வேணால் வரலாம், செகண்ட் வர்றது ஆட் நம்பராக வரணும். Check whether A and B are A and B events are independent. ஸோ இந்த ரெண்டுமே இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்னா, P of A intersection B is equal to P of A into P of B வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் அது வந்து இண்டிபெண்ட் வேல்யூ. சரிங்களா? இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் முன்னாடி எழுதிட்டேன். நம்ம திருப்பி கொஸ்டின் எழுதுவோம். சொல்யூஷனில் let A is equal to odd numbers on first throw. B வந்து odd numbers on second throw. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டைஸு ரெண்டு வாட்டி, அப்போ 1, 1, 1, 2, 1, 3 up to 1, 6. ஸோ சேம் இங்கே 6, 1, 6, 2, 6, 3 up to 6, 6. போன இதில் நான் N of S முன்னாடி எழுதல, இப்போ எழுதிடுறேன். N of S வந்து 36. இப்போ A எடுத்துக்கலாம். A வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் த்ரோ. இப்போ ஆட் நம்பர்ஸ் என்னென்ன வரும்? இதில் 1, 3, 5 மட்டும்தான். சரிங்களா? 1 to 6ல 1, 3, 5 தான் ஆட் நம்பர். அப்போ 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. அடுத்து சேம் 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6. அடுத்து 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 6. N of A மொத்தம் எத்தனை இருக்குது? 6 3s are 18. அதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து நமக்கு B இல்லையா, நெக்ஸ்ட் செட்டு B. Bயோடது என்ன? ஆட் நம்பர்ஸ் வந்து செகண்ட் த்ரோ. அப்போ எப்படி எழுதணும்? 1, 1, 1, 3, 1, 5 அவ்வளோதான் இல்லையா? செகண்ட் இதில் பார்க்கணும். அடுத்து 2, 1, 2, 3, 2, 5. அடுத்து 3, 1, 3, 3, 3, 5. அடுத்து 4, 1, 4, 3, 4, 5. 1, 2, 3, 4. அடுத்து 5, 1, 5, 3, 5, 5. 6, 1, 6, 3, 6, 5. இப்போ இது ஃபுல் செட் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 15, 16, 17, 18. ஸோ N of B இங்கேயுமே 18 தான். கிளியரா? இப்போ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு என்ன செக் பண்ண சொல்லியிருந்தேன்? P of A intersection B is equal to
P of A into P of B. இப்போ தனித்தனியா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். P of A intersection B அப்போ வேணும். A intersection Bல A intersection Bனா இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது. ஸோ என்னென்ன காமனா இருக்கு? 1,1 காமன், 1,3, 1,5. அடுத்தது 2, எதுவுமே இல்லை, 3 தான். 3,1 அப்போ 3,3, 3,5. அடுத்து 4 வராது, 5. ஸோ 5லயும் 5,1, 5,3, 5,5. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டேர்ம்ஸ் வந்து நமக்கு A இன்டர்செக்ஷன் Bல வரும். எழுதிக்கலாம். இப்போ A இன்டர்செக்ஷன் B என்னென்னு எழுதிடலாம். 1,1 நான் எழுதிடுறேன். அடுத்து 3, அடுத்தது 5. இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? A இன்டர்செக்ஷன் B வந்து 9 டேர்ம்ஸ். ஓகேவா? இப்போ ஒன்று நான் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு P of A இன்டர்செக்ஷன் B. அப்போ N of A இன்டர்செக்ஷன் B divided by N of S. A இன்டர்செக்ஷன் B 9, S வந்து 36. 9 ones are 9 4s are 36. அடுத்தது P of A. P of A னா N of A by N of S. N of A எவ்வளோ? 18 by 36 2 times. கரெக்டாக? அப்போ 1/2. அப்புறம் P of B. P of B வந்து N of B by N of S. N of B 18, N of S வந்து 36. சேம் அதே 1/2. இப்போ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்ன? இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு P of A intersection B is equal to P of A into P of B. P of A intersection B na 1/4. P of A 1/2. P of B 1/2. Which is equal to 1/4 is equal to 1/4. ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு. So therefore A and B are independent events அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.